இன்னைக்கு வந்து அயில மீன் ஃப்ரை பண்ணுறோம். சும்மா நைட்டு இன்னைக்கு சனிக்கிழமை 3 மீன் மட்டும் சும்மா சாம்பிளுக்கு பண்ணுறோம். நாளைக்கு சண்டே. தண்ணி அளவாக யூஸ் பண்ண போதும், நிறைய யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் சிக்கனமாக பண்ணுங்கள். எந்த பொருளையும் அளவுக்கு அதிகமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களாம் எப்படி மீனை வீட்டிலே க்ளீன் பண்ணிப்பீங்களா இல்லை கடையில் வாங்கும்போது க்ளீன் பண்ணிப்பீங்களா? கமெண்ட்ஸில் போடுங்க. கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிக்கிறது தான் உத்தமம். அவ்வளோ பெரிய மீனில் வீட்டில் வச்சு க்ளீன் பண்ணாலும் சண்டே அதுக்கே நேரம் சரியாக போயிடும். சின்ன மீன், அயில மீன் இந்த மாதிரினா மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். பெரிய பெரிய மீன்லாம் பண்ணுறது சிரமம். தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும், அளவாக. அதே நேரத்தில் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இட்ஸ் மஸ்ட். தருண் கமெண்ட்ரு மார்க்கெட்டில் இப்போ தான் வாங்கிட்டு வந்த மீன். ஓகே, 3 மீன் க்ளீன் பண்ணியாச்சுங்க. நான் அடுத்து இதுக்கு என்ன மசாலா போடுவோம், எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஓகேங்க, அடுத்து இந்த மீன் நல்லா கீரல் போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கி வரும். கொஞ்சம் கீரல் வந்து கொஞ்சம் தூரமாக போட்டுக்கோங்க. ஒரு இதுக்கு 3 தான் அப்படி தான் போடணும். இல்லைன்னா நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். தோசைக்கல்ல மீன் உடஞ்சி வந்துடும். அப்போது ஒரு க்ளீன் ஃபினிஷ் கிடைக்காது. இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி குளிர்காலத்தில் நீங்கள் சீ ஃபுட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, மசாலா வந்து இப்போ நம்ம அடுத்தது மசாலா போட போகிறோம். மசாலா நல்லா அந்த நம்ம கீரல் போட்டதில் நல்லா தடவி விட்டுக்கலாம். எல்லா பக்கம் மசாலா நல்லா இது பண்ணி விடுங்க. தருண் கைடு.
மசாலா இந்த மாதிரி நல்லா போட்டு விட்டுக்கலாம். தரன் ஆஃப் பண்ணிருக்கோம். கேஸ் ஆன்ல தான் இருக்கு. ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நல்லா மசாலா போட்டோங்க. கொஞ்ச நேரம் மேரினேட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலையை பார்க்கலாம். நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குங்க. நல்லா தோசைக்கல்ல போட்டு எடுத்தது. மீன் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம். பொதுவாக இந்த கல்லில் சுடுற மீன் வந்து உங்களுக்கு எண்ணெயில் பொரிச்செடுக்கிற மாதிரி டக்குன்னு ரெடி ஆகாதுங்க. குறைஞ்ச ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது ஆகும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா, அதாவது நல்லா பொரிச்சு வரும். எல்லா பக்கமும் மீன் நல்லா பாயில் ஆகுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுருக்கோம். பட் ஓகே தான், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.